Want to take your book and skimming? Are you ready? Page number 45 and 46 scan பண்ணுங்க. என்ன பிக்சர் அங்க பாத்தீங்க? என்ன பாடப்பகுதியோட பெயர்? இந்த இனியவை நாற்பதுனா என்ன தெரியுமா யாருக்காவது? 18 நூல்களில் உள்ளடக்கிய தொகுப்பு. ஓகேவா? அந்த 18 நூல்கள்ல ஒன்றுதான் என்னது? இனியவை 40. இனியவை 40 பத்தி பார்க்க போறோம். அதோட சப் டாபிக் தான் உங்களுக்கு மைண்ட் மேப்பா சொல்லியிருக்கோம் மேம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து இதனுடைய ஆசிரியர் பூதம் சேத்தனார். அடுத்தது இது இனியவை 40 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று 40 பாடல்களை கொண்டிருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இனியவை 40 உள்ள அனைத்து கருத்துக்களுமே இனிமையாகத்தான் இருக்கும். புரியுதுங்களா? ஓகேவா? சோ இந்த இனியவை 40ல 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ அடுத்தது இந்த இனியவை 40ல 40 பாடல்களை சொல்றாங்க. எத்தனை பாடல்கள்? 40 பாடல்கள் இருக்கு. அது தவிர்த்து இந்த இனியவை 40 பகுதிகள்ல ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், அதாவது இனிமையா எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமையான கருத்துக்கள் மட்டும்தான். இனிமையான என்னது? சந்தோஷம், மகிழ்ச்சி, இதெல்லாம் இனிமைன்னு சொல்றோம் இல்லையா? சோ ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும் பற்றி இனிமையான கருத்துக்களை உள்ளடக்கியதுதான் இனிமை 40. இது உங்களுக்கு புரிஞ்சுங்களா? எழுத்துணையானும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்றையுது. பாருங்க, கற்றாரும் கல்வி உரைத்தல் இடையே தான் கட்ட கல்வியை மற்றவர்கள் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க? நிறைய கல்வி படிச்சு வந்துருக்காங்க இல்லையா? சோ அவங்க கிட்ட நம்மளுடைய கல்வி பத்தி சொல்லணும். மேம்பட்டவர்கள் தேர்ந்தெடுப்பது மிக இது. மேம்பட்டவர்கள் என்ன? கல்வியிலும் சிறந்தவர்களா இருப்பாங்க, மற்றவர்களும் பழக்க வழக்கத்திலும் சிறந்தவர்களா இருப்பாங்க. யாருமே என்ன பண்ண மாட்டாங்க? எளிதில் கஷ்டப்படுத்த மாட்டாங்க. எத்தனையும் ஆற்றை இது. ஓகேங்களா? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருளை மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் ரொம்ப இனிமையான செயல். மூன்றாவது வரிகள் எத்துணையும் ஆற்றை இது. சிறு பொருளை கூட என்ன பண்ணக்கூடாது? யார்கிட்டயும் வாங்கக்கூடாது. ஓகேவா? விங்கு குருவித்ரன் ஸ்டார்ட் பண்ணுங்க. கற்றாரும் கல்வி உரைத்தல் மிக இல்லை. அதுக்கு பொருள் சொல்லுங்க. வெரி குட். விங்கு என்ன